இந்த இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்றதுல மத்திய அரசுடைய பங்களிப்பு தேவைங்கிறதுல உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய அதுதான் எனக்கு வாய்ப்பு வரும்போது அதுக்கு பதில் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இயற்கை சீற்றங்களை அதிகமாக எதிர்கொண்ட ஒரே அரசுனா அதிமுக அரசு. எங்க ஆட்சியில் வர்தால ஆரம்பிச்சு ஒக்கி கஜா கிட்டத்தட்ட 1 லட்சம் மின்கம்பல் சாயப்பட்டது. நாங்கள் கேட்டது 1 லட்சம் கோடிக்கு இழப்பு, குறைஞ்சபட்சம் ஒரு 60 கோடியாவது நாங்கள் கேட்டபோது அவங்க வந்து அதுக்கு 60,000 கோடி இப்போ கேட்டபோது அதுக்கு கூட செவி சாய்க்கல. அதாவது ஏன பசிக்கு சோள பொறின்ற மாதிரி ஒரு அதுல வந்து 100%ல 1% கூட அவங்க கொடுக்கல. தொடர்ந்து இப்போ 33,000 எங்களுடைய தலைவரே எங்களோட பொதுச் செயலாளரே என்ன சொன்னாரு, மனித நேயத்தோடு உடனடியாக விடுவிக்கணும்னாரு. 33,000 கோடியும் அவங்க கொடுக்கல. தொடர்ந்து இவங்க வந்து இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, வஞ்சித்துட்டு இருக்காங்க. அடுத்து அவர் சொன்னார் திராவிட கட்சிகள்னு பொதுவாக சொன்னார். நான் ஒரே விஷயம் சொல்றேன், திராவிடம்ன்றது வந்து இந்தியாவுக்கே ஒரு மந்திர சொல் சார். அந்த திராவிடம் தான் உச்சநீதிமன்றம் 50% போது 69% வாங்கி கொடுத்தது. பெண்கள் கல்வின்னா என்ன, பெண்களுக்கு என்ன, எங்க உள்ளாட்சியில் என்ன இடஒதுக்கீடு கொடுத்தோம். கிட்டத்தட்ட என்ன கல்வியை மட்டும் ஒரு புரட்சி செய்தது தமிழ்நாடு. புதுச்சேரியிலையும் மழை பெஞ்சது இல்லை, இப்ப அங்க உடனே தண்ணி வடிஞ்சிருக்கே, ஏன் திராவிட கட்சிகள் ஆழக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு பாதிப்புன்னு கேட்கிறாரு. அந்த ஒப்பீட்டுக்காக சார் அதுதான் சொல்ற, திராவிட கட்சிகள் தான் ஒட்டுமொத்த இந்தியாக்கே வழிகாட்டியா இருக்கு சார். அது கொரோனாவா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், நீங்க வந்து எப்பொழுதுமே சார் எந்த இப்போ இருக்கிற பிஜேபியோ சரி காங்கிரஸோ சரி 2 தேசிய கட்சிகளும் ஒரே மனநிலை தான். அவங்க யாருமே வந்து உத்தமர்கள் கிடையாது. நம்ம கேட்ட நிதி அவங்க கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த மழை பாதிப்புல சார், இந்த மழை பாதிப்புல அதிகமா பாதிக்கப்பட்டது விவசாயிகள். தொடர்ந்து இந்த 3 வருடமா நாங்க பயிர் காப்பீடை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஊடகத்தின் மூலமா சொல்றேன், இங்க இருக்க அரசை வேண்டி கேட்டுக்கிறேன், பயிர் காப்பீடை என்ரோல் பண்ணுங்க. 75-25 நீங்க சண்டை போடாதீங்க. என்ன இருக்கும் இதை சொன்ன தேசிய பேரிடர் 17,500 ரூபாய் கொடுக்க சொன்னா சரியா கணக்கீடு செய்யாம 13,500 தான் கொடுக்குறீங்க. தாளடி சம்பா இப்ப வந்து நீங்க ஊத்தங்கரை இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பருத்தி பயிரிட்டு இருக்காங்க சார். வீட்டுல இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு விவசாயம் பண்றாங்க சார். தயவு செஞ்சு அந்த விவசாயிகள் இரு மாநில அரசுகளுடைய பங்களிப்பும் இருக்கு, மத்திய இருக்கு. ஆனா நம்ம மாநில அரசு அது வந்து கணக்கீடு எடுத்துக்கூட மாநில அரசு சார்பா வேற நாங்க கொடுத்தோம் சார். 13,500 7,500 ரூபாய் போட்டு 20,000 கொடுத்தாரு. மானாவாரி பயிருக்கு 7,500 நாங்க 2,500 கொடுத்தோம். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணோம். அது மாதிரி நீங்க இந்த பாதிப்புல தொடர்ந்து பாதிக்கப்படுற ஏழை தொழிலாளர்கள், விவசாயிகள், வாழை இதெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டு தயவு செஞ்சு முழுமையான கணக்கீடு பண்ணுங்க. 2 தாலுகா அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு, ஊத்தங்கரை இதெல்லாம் அரசு இதை கவனத்துல எடுத்துக்கணும். இந்த ஊடகத்தின் மூலமா நாகராஜ், மாநில அரசுகள் இயற்கை பேரிடரால பாதிக்கப்படுகிற போது பாஜக ஆளு மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள்னு பாரபட்சத்தோடு அணுகப்படுதா? அப்படியெல்லாம் இல்ல சார். ஆக்சுவலா அது கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் என்ன விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விதிகள் படித்தான் முதலமைச்சரும் சரி பிரைம் மினிஸ்டரும் சரி செயல்பட முடியும். ஒன்று அது பேரிடரா அறிவிக்கிறதா, சுனாமி வந்தப்ப கூட அறிவிக்க முடியல. சுனாமி வந்தப்ப கூட இல்ல கர்நாடகாவுக்கு 3,000 ரூபாய் கேட்டதுல 1,000 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. கேட்பதற்கு முன்பே குஜராத்துக்கு ஒதுக்கீங்க. குஜராத் அரசு கேட்பதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஒதுக்கியது 1000 கோடி ரூபாய். அது எப்படி? சரி பேசுறோம், பதில் சொல்லட்டும், பதில் சொல்லுங்க. சேர்த்து சொல்லுங்க சார், உங்களுக்காக தான் சொல்றேன், உதவி செய்யறேன். ஒரு அருமையான பொய்ய ரொம்ப அப்படியே மக்கள் பார்த்தா அப்படியே பொங்குற மாதிரி சொன்னார் மிஸ்டர் லெனின். ஹெலிகாப்டர் ராணுவத்திலிருந்து வருதுங்க, அது பணம் தரணும், அதுக்கு நிவாரண நிதியில பணம் ஒதுக்கிடுவாங்க. அந்த பணம் அதுக்கு போய் சேரும். ஏன்னா அது வந்து இந்திய அரசோட அல்ல, ராணுவத்தோட. இதுல விதிமுறை எல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் பேசணும். ஏதோ அப்படியே மக்கள் இதெல்லாம் சட்ட விதி. சட்டம் இருக்கட்டுங்க, உயிர் முக்கியமா சட்டம் முக்கியமா? நீங்க ரொம்ப இப்படி போனா வள்ளலார் மாதிரி ரொம்ப வாடி உயிரை கண்ட வள்ளலாரை பார்த்து அப்படியே பாடுறீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா விதி குறுக்கிட்டே இருந்தா அவர் பேச முடியாதுல்ல. குறுக்கிட்டே இருந்தா எப்படி நான் பேச முடியும்? சரி பேசுங்க. இப்போ ஒருத்தர் பேச உட்காராச்சு எப்படி நான் கரெக்ட்டா சொல்ல முடியும்? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவரு தூரத்துல இருக்கார், நம்ம தான் அவருக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் பேசுறதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவதுங்க, இது எந்த செலவுகள் ஆனாலும் நிவாரணம் ஒதுக்கப்படுகின்ற பொழுது அதை வந்து பிரித்து கொடுக்கப்பட்டுவிடும். அது ஒன்றுதான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானது, அதை மீற முடியாது. நிர்மலா சீதாராமன் தெளிவா சொன்னாங்க, 100% வர்ற ஜிஎஸ்டில எங்களுக்கு வர்றது 29% தான். அது வந்து நம்ம நிறைய பணிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். ஒரு மாநிலம் இல்ல, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இருக்குதோ அதுக்கு மேல 0.1% கூட தர முடியாதுங்கிறது உண்மை. மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்காத நிதியை அதிகமா சுரண்டது ஒன்றிய அரசு. இயற்கை 4 லட்சம் கோடி ரூபாய் சென்ற ஆண்டு மட்டும். அது தனி விவாதம். தனி விவாதம் அவர் சொல்றாருல, அதெல்லாம் முன்னாடி கொடுத்துருந்ததுல பெட்ரோல்ல வந்துகிட்டு இருந்துச்சுல, பெட்ரோல் விற்பனையில அதெல்லாம் எங்களுக்கு வரலையே. இயற்கை பேரிடர் நிதி தர்றதுல பாரபட்சமா பாஜக ஆளும் மாநிலங்கள் ஆளாத மாநிலங்கள், அதுதான் 100% அது மாதிரி இல்லைங்க. அது மாதிரி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா,
இவங்க வர்ற நிதிய முறைப்படி செலவு செய்யக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி கிடையாதுங்க. சரி, இத வந்து பணமா மாத்தி இத வந்து பணமா கொடுத்து வாக்கு வங்கியா மாற்றக்கான முயற்சி கொடுக்காத நிதிக்கு இடைவேளைக்கு போறதுக்கு இல்ல நேரம் இல்ல. ஒன்றிய அரசு என்பது ஒரு உதவாத அரசு. இல்ல இல்ல ஒரு சரி நான் வரேன், அதுதான் நீங்க பதில் சொல்லணும் இடைவேளைக்கு அப்புறம். இல்ல எவ்வளவு வேணும்? இல்ல நாகராஜ் சார் 2021 குஜராத்ல தான் கரையை கடக்குது டவுதே புயல். கேரளா, ராஜஸ்தான், குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, டாமன்டையூ, தாத்ரா, நாகர் ஹவேலி இவ்வளவு பகுதிகள் பாதிக்கப்பட்ட போது மே 17 புயல் கரையை கடக்குது. 19 பிரதமர் அங்க போறாரு. 1000 கோடி ரூபாய் உடனடியாக நிதி கேட்காமலே. நான் சொன்னது நீங்க சொல்லுங்க, பொய் சொன்னாங்க, உண்மை விளம்பி இப்ப சொன்ன மாநிலங்களுக்கு நிதி கேட்காமலே கொடுத்தது. அது அப்பவும் அந்த விமர்சனம் கேட்டு கொடுக்கல. சரி, நீங்க அந்த கணக்கு கேக்குறீங்க இல்லையா, அதை நம்ம கேட்போம். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், மனுஷன் கேட்கிறேன்.